புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி, ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமான கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முழங்கால் மூட்டு வலி, இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது எது நார்மல், எது அப்நார்மல் டாக்டர்? மூட்டு வலி அப்படின்றது வெறும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை மட்டுமே குறிக்கிறது கிடையாது. ஏன்னா மூட்டு வலி அப்படின்றது நிறைய கண்டிஷன்ஸில் வரலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது ஒரு காமனாக நமக்கு மூட்டு வலி வருது, எலும்புகளில் தேய்மானம் வருது அப்படின்ற கண்டிஷனில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். அதையும் தாண்டி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லேயும் மூட்டு வலி வரலாம். இது தவிர பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ், அந்த செனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் தேய்மானமாகாமல் இருக்கிறதுக்காக பெட்டு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இடத்துல செனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த செனோவியல் ஃப்ளூயிடில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அதை பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பக்கமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க்கிஷ் ப்ளூயிஷ் கலரில் வெளிப்பக்கமாக நமக்கு ஸ்கின்னில் வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து பெயினும் மூட்டு வலியும் சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன்லேயும் மூட்டு வலி அப்படின்றது வரலாம். இது தவிர பெட்டலோஃபெமோரல் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். பெட்டலார் அப்படின்றது நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய முழங்கால் சில்லு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எலும்புலையும் பின்பக்கம் இருக்கக்கூடிய தொடை எலும்பு சேரக்கூடிய இடத்துலையும் ஏதாவது இன்ஜுரிஸ் வந்தாலோ, இல்லை நம்ம கீழே விழுறதுனாலையோ, எதுலையாவது நம்ம இடிச்சுக்கிறோம், ஏதாவது நார்மலாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் நமக்கு அந்த மூட்டு வலி, அந்த தேய்மானம் ரொம்ப சிவியராக ஆரம்பிக்கும். அந்த எலும்புகள் கம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த டைமில் இன்னும் பெயின் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இதை பெட்டலோஃபெமோரல் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது. மெனிஸ்கஸ் இன்ஜுரிஸ் இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இன்ஜுரிஸ் வரலாம். இது தவிர மெனிஸ்கல் டியர்ஸ் கூட இருக்கும். அதாவது ஆன்டீரியர் க்ரூஷியர் லிகமெண்ட் டியர், போஸ்டீரியர் க்ரூஷியர் லிகமெண்ட் டியர், இந்த மாதிரி லிகமெண்ட்ஸ், அதாவது ஜவ்வுகளில் ஏற்படக்கூடிய கிழிசல் காரணமாக கூட மூட்டு வலி அப்படின்றது வரலாம். ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து, அதாவது மூட்டு அப்படின்றது நமக்கு முன்பக்கம் மூட்டு மட்டும் கிடையாது, பின்பக்கத்தில் வலி இருக்கலாம். சில பேருக்கு ரைட் சைடில் வலி இருக்கலாம். சில பேருக்கு உள்பக்கமாக மூட்டு ரெண்டு கால்களும் ஜாயின் பண்ணுற இடத்துல நடுவு பகுதிகளில் வலி இருக்கலாம். சில பேருக்கு முன்பக்கம் மூட்டில் மட்டுமே பெயின் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுலையும் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அது என்ன காரணமாக வருது அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இதனுடைய சிம்டம்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும் டாக்டர்? சிம்டம்ஸ் அப்படின்றது ஆரம்பத்திலே ரொம்ப ஒரு பெரிய சிம்டமாக தெரியாது. மூட்டு வலி அப்படின்றது ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ உருவாக போகிறது கிடையாது. நாள்பட்டு மாதக்கணக்காக வருடக்கணக்காக வலி இருக்கும்போது அவங்களுக்கு தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ரொம்ப வருஷம் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் மூட்டு வலி, அதுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது, அதுக்கு சர்ஜரி வரைக்கும் போகிறது, இதெல்லாமே ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நடக்குது. ஆரம்பத்தில் நமக்கு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா முதல்ல ஒரு கிரிபிடேஷன்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நடக்கும்போது ஒரு சவுண்ட் வருது, உட்காந்து எழுந்திருக்கும் போது அந்த சோடக்கு போகிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. அதே மாதிரி கால் மடக்கி நீட்டும் போது அவங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து ரெஸ்ட் ரூம் போக முடியாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது நீ பெயின் வருது அப்படின்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் பிஃபோரே அவங்களுக்கு கிரிபிடேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். கிரிபிடேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு வலியும் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே வலியோடு சேர்ந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கிரிபிடேஷன்ஸோடு சேர்ந்த பெயின் அப்படின்றது ரொம்ப சிவியராக இருக்காது, மைல்டாக அவங்களுக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போக போக அந்த செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா கால் சுத்தமாக மடக்கவே முடியாது, 1 இன்ச் கூட மடக்க முடியாத அளவுக்கு அசைக்கவே முடியாத ஒரு பெயின் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன் போகிறது தேர்ட் ஸ்டேஜுக்கு ஆஃப்டர் 3rd 4th ஸ்டேஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் ரொம்ப சிவியரான கண்டிஷன் இருக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மகாலட்சுமி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? பவானி, ஈரோடு பவானி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தானே. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 54 வயசு. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா.
வணக்கம்மா. அதுதாங்க எனக்கு முழங்கால் வலி தானுங்க. சொல்லுங்கம்மா. மாடிப்படி 3 டைம் ஏறி இறங்குனங்காட்டி ஜவ்வு கிழிஞ்சிருச்சுங்க. சரிம்மா. அது ஆபரேஷன் தான் பண்ண சொல்றாங்க. ம். இந்த மாதிரி மெடிக்கல் பார்த்தோம்னா நல்லா இருக்குமான்னு கேட்கறதுக்கு தான் phone பண்ணேன். கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம்மா. மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எலும்பு தேய்மானம்ன்றது இயற்கையாகவே ஒரு 50 வயது 55 வயதுக்கு மேலே எல்லா எலும்புகள்லையும் கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடம்புல கால்சியம் சத்து குறையிறது, இரும்பு சத்து குறையிறது, மற்ற மினரல்ஸ் எல்லாம் குறையிறது எல்லா எலும்புகளுடைய தேய்மானத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம். 50 வயதுக்கு மேலே அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக வந்து அந்த மெனோபாஸ் அடையக்கூடிய அந்த ஸ்டேஜில் 50 above தாண்டும் போது எல்லா விதமான சத்துக்களும் குறைய ஆரம்பிக்கும். எல்லா எலும்புகள்லையுமே தேய்மானம் வரும். குறிப்பாக நம்மளுடைய பாடியை அதிகமாக தாங்கக்கூடிய எலும்புன்றது அந்த முழங்கால் மூட்டு தான். அப்போது அதிகமாக நம்ம மடக்கி நீட்டக்கூடிய எலும்பு, பாடி வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய ஒரு எலும்புன்னு பார்த்தோம்னா இந்த முழங்கால் எலும்பு. அதனால தான் உங்களுக்கு அந்த எலும்பில் வலின்றது ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உள் மருந்துகள் சாப்பிட்டு ஜவ்வுகள் சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் எல்லாம் இருக்குது. நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோன்னா வாதத்தை குறைக்கிற மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். வாதத்தை குறைக்கிற மாதிரி உணவுகளும் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். உணவுகளில் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி பால் பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்புல நிறைய கழிவுகளை தேக்கி வைக்கும். அப்போது முறையாக பால் பொருட்கள் தவிர்த்துட்டு பருப்பு வகைகள், அதே மாதிரி கிழங்கு வகைகள், இது ரெண்டுமே வந்து கேஸ் நம்மளுடைய பாடியில் வந்து வாதத்தை அதிகப்படுத்தி விடும். கேஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். அப்போது அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி, நீர்ச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறது மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி மருந்துகள் மட்டும் இதுக்கு வந்து கை கொடுக்காது. கண்டிப்பாக வெளிப்பக்க சிகிச்சையும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் மூட்டு வலினால தான் வராங்க. மூட்டு எலும்பு தேய்மானத்தினால வரவங்களுக்கு ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை மூட்டு எலும்பை சுற்றி பாத்தி மாதிரி மூலிகை பவுடர் வச்சு, மூலிகை மாவு வச்சு வந்து பாத்தி மாதிரி கட்டி உள்ள சூடான மூலிகை எண்ணெய் ஊற்றி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். இது தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்துட்டு வரும்போதே உள்ளே இருக்கக்கூடிய நீர், அந்த வீக்கம், இது எல்லாமே நல்லா வத்த ஆரம்பித்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாள்லேருந்து 15 நாள் ட்ரீட்மெண்ட்டே போதும். நல்லாவே நடக்க முடியும். சர்ஜரி இல்லாமல் நிரந்தரமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நேரில் வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிரந்தரமாகவே இது நல்லாவே நடக்க வச்சு எல்லா வேலைகளும் உங்களால் இயல்பாக செய்ய முடியும். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் பிரியா மேடம். ஓகே, நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா. யாருக்காக கேட்கணும்? சரிம்மா, உங்கள் வயது என்ன? எனக்கு 22 மேடம். தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகே மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஒரு 2 வருஷமாவே இருக்கு மேடம். ஓகே. எனக்கு ரொம்ப தும்மல் அது மாதிரி அதிகமா இருக்கு. ரொம்ப தண்ணியா மூக்கு ரொம்ப ஊத்துற மாதிரி இருக்கு மேம். வெளில காமிச்சேன், ஒரு நார்மலா இருந்து மேம். இப்ப வர வர ஒரு மாதிரி ரொம்ப ஊத்த ஆரம்பிச்சு மேம். டேப்லெட்டே போடுறேன், அது ஒண்ணுமே கேட்கல மேம். ஒரு 6 மந்த்தா மெடிசன் எடுத்துக்கிறேன். சரிம்மா. ஏன்னா சைனசைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறது அப்போதைக்கு உங்களுக்கு அந்த தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது இதை கண்ட்ரோல் பண்ணும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் லைஃப் லாங். அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துக்கும் போது டெம்பரவரியாக உங்களுக்கு ரிலீவ் ஆகுறது, மறுபடியும் உங்களுக்கு அது சிம்டம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிறது, இது மாதிரி மாறி மாறி போச்சு அப்படின்னா ரொம்ப நாள் பட சைனசைட்டிஸ் வச்சுட்டு இருக்கும்போது மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வரலாம். நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். மூக்கில் சதை வளர்ச்சி வர்றது நேசல் செப்டல் டீவியேஷன் வரைக்கும் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதாவது நடுவில் மூக்கு தண்டு வடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூக்கு தண்டே வந்து வளைய ஆரம்பிச்சிடும். வெளியில் பார்க்குறக்கே சில பேருக்கு தெரியும், ஒரு சைடாக வந்து கோணலாக இருக்கும் அந்த மூக்கு தண்டு அப்படின்றது. இது ரொம்ப நாள்பட சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு தான் வந்து வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டேப்லெட் வந்து சைனசைட்டிஸை சரி பண்ணாது. அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது சைனசைட்டிஸை சரி பண்ணுறதுக்கு. மருந்துகளே இல்லாமல் வெளிப்பக்க சிகிச்சையில் மட்டுமே கூட அதை சரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சைனசைட்டிஸ்க்கு வந்து வெளிப்பக்கமாக வேது பிடிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து நொச்சி இலை, கல் உப்பு, அதே மாதிரி தும்பை இலைகள் கிடச்சிது அப்படின்னா தும்பை இலை, கல் உப்பு, நொச்சி இலை, இது 3ஐயும் போட்டு நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு பிஃபோர் ஒரு 10 மினிட்ஸ் ஃபேஷியல் ஸ்டீம் பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே நல்லா வத்த ஆரம்பிக்கும்.
அந்த நீரெல்லாம் நல்லா வெளியில் போகும்போது சைனசைட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா தும்பை இலையிலலாம் வந்து உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சிவியராக ரன்னிங் நோஸ் இருக்கவங்களுக்குலாம் அந்த தும்பை இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, இலையை நல்லா அரைச்சி சாறு மாதிரி எடுத்து மூக்கில் வந்து ஒரு 2 சொட்டு வந்து நம்ம ஊற்ற சொல்லுவோம். ஏன்னா சிஎம் மாதிரியான சிகிச்சை இது. நம்ம வீட்டிலேயே கூட இதை செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப சிவியரான சிம்டம்ஸாக இருக்கவங்களுக்கு இது செய்யும்போது ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்கும். மூக்கு அடைப்பு இருக்கவங்க, ஒரு சைடு நேசல் பிளாக் இருக்குது, ஒரு சைடு மூக்கு அடைப்பு 4-5 நாளாக இருக்குது, ஒரு சைடில் தான் வந்து மூச்சே ஃப்ரீயாக போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இந்த தும்பை இலைச்சாறு வச்சு நம்ம நசியம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர உள் மருந்துகள் எடுத்துக்க வேண்டியது அவசியம். கோழை அகற்றி மாதிரியான மருந்துகள் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கோழை, உள்ளே இருக்கக்கூடிய நீர், இது எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பான மூலிகை கஷாயங்கள் கொடுக்குறோம். சைனசைட்டிஸ் எவ்வளோ சிவியரான ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நேசல் பாலிப் வரைக்கும் வந்திருந்தாலும் சரி, அதற்கு உள் மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சை கொடுத்து நிரந்தரமாகவே சரி பண்ணிகிட்ருக்கோம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. சைனசைட்டிஸ் 2 மாதத்துக்குள்ளே முழுமையாகவே குணமாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நம்ம இப்போ வந்து மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மூட்டு வலியினுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா மூட்டு வலினா வயதானவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய மூட்டு வலி பற்றி சொல்லுங்கள். வயதானவங்களுக்கு மட்டும்தான் மூட்டு வலி வரணும்னு கிடையாது. யங்ஸ்டர்ஸுக்குமே, இள வயதினருக்கும், அந்த டீனேஜர்ஸில் கூட வந்து மூட்டு வலி அப்படின்றது வருது. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த ஃபுட் ஹேபிட்ஸில் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் தான். சில பேர் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க. அதுவும் அந்த மைதா கலந்த உணவுகள், ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்ட் சுகர், இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபுட்டில் எடுத்துகிட்டே இருக்கும்போது நாள்பட என்ன ஆகுது, நம்ம உடம்புல வந்து அந்த வாதத்தோடைய தன்மை அதிகமாக ஆரம்பிக்குது. வாதத்தை அதிகமாக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா, குறிப்பாக அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த மைதா, ரீஃபைண்ட் சுகர், ரீஃபைண்ட் ஆயில், அதே மாதிரி இந்த வெள்ளை சக்கரை, இது எல்லாமே வந்து இந்த நம்மளுடைய வாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும். அதே மாதிரி தான் பால் பொருட்கள். குழந்தைங்களுக்கு வந்து பால் தான் சத்துன்னு சொல்லிட்டு பால் மட்டுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 12-13 வயது வரைக்கும் ஃபுட்டில் வந்து நிறைய சத்தான ஃபுட் எடுத்துக்காமல் பால் மட்டுமே குடிச்சு வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட ஒரு 20 ஏஜஸ் போகும்போது அவங்களுக்கும் வாதம் அதிகமாகிறதுனால வலி வந்து ஸ்டார்ட் ஆகலாம். சில பேருக்கு 17-18 வயதுலேயே முடக்குவாதம் வருது. அதுக்கு காரணம் கூட இதுதான். உடம்புல வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஃபுட்ஸும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாதத்தை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் விட்டுரும். அப்போது வாதம் அதிகமாக இருக்கும்போது வலி மூட்டில் மட்டும் இருக்காது, உடம்புல ஃபுல்லாகவே பிளட் சர்க்குலேஷனில் வாதம் அதிகமாகும் போது எல்லா விதமான மூட்டுகள்லேயும், சின்ன மூட்டுலேருந்து பெரிய மூட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே போய் நீர் தேங்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு 17-18 இயர்ஸ்லேயே வந்து முடக்குவாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டுனாலையும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஃபுட்டில் நம்ம நல்லாவே மாற்றம் கொடுத்து எல்லா விதமான ஃபுட்டு, எல்லா விதமான சரிவிகிதமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்தோம்னாலே வாதம், பித்தம், கபம், இந்த 3 விதமான நாடிகளும் சமநிலையில் வச்சுட்டு எந்த மாதிரியான நோயுமே நம்ம உடம்பால் உண்டாகக்கூடிய நோய்கள் எதுவும் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் வந்து பிரதீபா பேசுறேன், பின்னாலப்பட்டியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பாட்டி பேசுறேன். என்ன வயதுமா உங்களுக்கு? 53 வயசாச்சு. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்க பாட்டி வந்து ரொம்ப குறுக்கு வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, முட்டு வலிக்குது. சரி. நைட்டு தூங்குறப்பெல்லாம் என்னதான் கேட்பாங்க, ஆயில்மெண்ட் சாப்பிடுவாங்க. சரிம்மா. ஆனாலும் வலி கேட்கலன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, கீழ் இடுப்பில் பெயின் இருக்கா இல்லை நடு முதுகில் வலி இருக்காம்மா? கீழ் இடுப்புல தான் டாக்டர் சொல்லுவாங்க. சரிம்மா, காலில் வலி பரவுதுங்களா? ஆமா டாக்டர், குதிங்காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ம். சரிம்மா, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இடுப்பு எலும்பில் ஏதாவது தேய்மானம் இருந்துச்சு, டிஸ்க் பல்ஜ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா தான் கால் வரைக்கும் வந்து வலி பரவும். குதிங்காலில் வரைக்கும் பெயின் இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த எலும்புன்றது 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு, 2 எலும்புகள் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால
அந்த ஜவ்வு வந்து பிதுங்கி வெளியில் வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. நடுவில் கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது. இடுப்பு எலும்புலேருந்து கால் பாதம் நம்மளுடைய விரல் நுனி வரைக்குமே ஒரு பெரிய நீளமான நரம்பில் தான் ரத்த ஓட்டம் போகும். அந்த நரம்பில் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் போகாது. கால் பாதம் வரைக்கும் வலி இருக்க தான் செய்யும். ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ரத்தம் வந்து போகிறது தடைப்படுது. அப்போ முறையான சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இது நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இடுப்பு எலும்பு தேய்மானத்துக்குமே அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிடும். மெயின் அந்த இடுப்பு எலும்பு தேய்மானம், அந்த டிஸ்க் பல்ஜை வந்து சரி பண்ணணும். அதற்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். ஸ்பைனல் கார்டில் தான் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு கரெக்டான அளவில் வந்து அடுக்கி இருக்கணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நடுவில் போகக்கூடிய நரம்புகள்லையும் கம்ப்ரெஷன் வந்து இருக்கும். அப்போது முறையாக ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி அதற்கான வசதி சிகிச்சைகள் பண்ணும்போது நிரந்தரமாகவே அந்த வலியை வந்து சரி பண்ண முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேருக்கு டிஸ்க் பல்ஜோடு சேர்ந்து சயாட்டிக்கா தொந்தரவுகள் இருக்கவங்க, டிஸ்க் பல்ஜோடு சேர்ந்து நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கவங்க, இவ்வளோ சிவியரான ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கூட சுத்தமாக நடக்க முடியாமல் வருவாங்க. வீல் சேரில் வாக்கர் ஸ்டிக் வச்சு சப்போர்ட்டோடு நடந்து வருவாங்க. அந்த மாதிரி சுத்தமாக நிமிர முடியாமல் வந்தவங்களுக்குலாம் நம்ம இந்த சிகிச்சைகள் கொடுத்தே நிரந்தரமாக சரி பண்ணியிருக்கோம். எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் வெளிப்பக்க சிகிச்சைகள் மட்டுமே பண்ணி 15 நாள் 20 நாள் சிகிச்சையில் நிரந்தரமாகவே சரி பண்ணியிருக்கோம். அதனால் பயப்பட வேண்டாம். பாட்டியை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்குது, எந்த இடங்களில் உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்றத ரிப்போர்ட்ஸை பார்த்து முறையாக அதற்கான சிகிச்சை கொடுக்கும்போது கண்டிப்பாக 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வலியெல்லாம் 4-5 நாளில் முழுமையாக குறைஞ்சிரும். நிரந்தரமாக உங்களுக்கு இதை சரி பண்ணிடலாம். நன்றி மாழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? சுகந்தி பேசுறேன் மேடம், காரைக்குடியில இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 28 வயசு ஆகுது. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 4 வருஷம் ஆகுது டாக்டர். எனக்கு வந்து ஒரு 8 வருஷமாவே பிசிஓடி பிரச்சனை இருக்கு. பீரியட்ஸ் ரொம்ப இரெகுலரா இருக்கும். ஒரு 8-9 நாள் அந்த மாதிரி வரும். சரி. ப்ளீடிங்கும் பாத்தீங்கன்னா ஹெவியா தான் இருக்கும். இப்போ ஒரு 8 வருஷமாவே அப்படிதான் இருக்கு. கம்மியாவே ஆகல எனக்கு. சரி. குழந்தையும் இல்ல டாக்டர். சரிம்மா, வெயிட் அதிகமாயிட்டே போகுதுங்களா? இல்ல டாக்டர், ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 48 அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. பிசிஓடி. தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது இருக்காமா? தைராய்டு இருந்தது டாக்டர். ஆனா இப்ப செக் பண்ணும் போது இல்ல. ஆனா நான் மெடிசன் எடுத்துக்கிறேன் அதுக்கு. சரி, ஓகே. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பிசிஓடி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இயற்கையாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிசிஓடி அப்படின்றது உங்களுக்கு சினை முட்டையில் தான் வந்து சினை பையில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் இருக்கக்கூடிய சினை முட்டைகளுடைய வளர்ச்சி தான் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு, நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பிசிஓடி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் சினை முட்டையோட வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. அந்த ஃபாலிக்கல்ஸோட மெச்சூரிட்டின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபாலிக்கல்ஸை மெச்சூர் ஆக விடாமல் தடுக்கிறது தான் அந்த பிசிஓடியோட வேலை. அப்போ பிசிஓடியை நம்ம முழுமையாக கரெக்ஷன் பண்ணி நார்மல் கொண்டு வந்துட்டோம். பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஃபாலிக்கல்ஸோட மெச்சூரிட்டியும் நார்மலாக ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து கணக்கு பண்ணும்போது ஒரு 12th டேலேருந்து 19th டே வரைக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபாலிக்கல்ஸ் வந்து மெச்சூர் ஆகணும். அது ரப்சர் ஆகி வெளியில் வரும்போது தான் உங்களுக்கு இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும். அதற்கான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பிசிஓடி முழுமையாக கிளியர் பண்ணும்போது தான் பண்ண முடியும். பிசிஓடியை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூலிகை டேப்லெட், மூலிகை கஷாயங்கள் இதெல்லாமே கொடுக்குறோம். காலையில் வெறும் வயிற்றில், காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு ஒரு மூலிகை சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3 monthsலேயே பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிச்சிடும். பிசிஓடியுமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். மாதவிடாய் மூலமாகவே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பீரியட்ஸுமே உங்களுக்கு 28 டேஸ்லேருந்து 32 டேஸ் 35 டேஸ்க்குள்ளே கரெக்டாக மாதவிடாயும் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3 months வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது ஃபாலிக்கல்ஸோட மெச்சூரிட்டியும் இதிலே வந்து வர ஆரம்பிக்கும். அதற்கான மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. காரைக்குடியில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இடைக்கில இருக்குது. இதற்கான சிகிச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக 3 மாதத்தில் பிசிஓடி கிளியர் ஆகி இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? அருணா மேடம், வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? அம்மாக்கு தான் மேடம் கேட்கணும். என்ன வயதாகுதுமா அம்மாக்கு? 58 வயதாகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, எங்க அம்மாக்கு வந்து வயசு 58 ஆகுதுமா. அவங்களுக்கு கை கால் மூட்டுக்கெல்லாம் வலி வீக்கம் இருந்தது.
கால் நீட்டி நடக்க முடியாது, சப்ளாங்கால் போட்டு உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் கூட கிச்சன்ல கூட நிக்க முடியாது. ஒரு 2 ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கால் நரம்பெல்லாம் இழுக்கும். கொஞ்ச நேரத்துல கால் மூட்டு வந்து வீங்கிடும். அப்படியே கை விரல் கூட மடக்க முடியாத அளவுக்கு அப்படியே இருந்தது. நாங்க வெளியில கூட்டு போய் டெஸ்ட் பண்ணதுக்கு வந்து முடக்குவாதம் இருக்கு அம்மாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால வந்து மருந்து நீங்க கண்டினியூவா எடுக்கணும், லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது லைஃப் லாங் வந்து இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால உங்க விளம்பரம் நான் நிறைய பார்த்தேம்மா. அதுல பார்த்ததுல அம்மாவுக்கு சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா நான் நாளைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேம்மா. கண்டிப்பாக சரி பண்ணிடலாமா. முடக்குவாதத்துக்கெலாம் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா மருந்துகள் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்க மருந்துகள் வந்து ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இருக்கலாம், பெயின் கில்லர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் அப்போதைக்கு ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். ஒரு நாள் நீங்கள் அது விட்டிங்கன்னாலும் பெயின் ஜாஸ்தியாகும். லைஃப் லாங் அதோடைய டோசஸ் தான் அதிகமாகிட்டே போகுமே தவிர அது நிப்பாட்டுறதுனால உங்களுக்கு முழுமையாக சரி பண்ண முடியாது. அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்து முடக்குவாதத்தை நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். அம்மாவோட ரொம்ப வயது அதிகமாக இருந்தவங்க, ரொம்ப வருஷம், இவங்களாவது கொஞ்சம் வருஷமாக தான் இருக்காங்க, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம முறையான சிகிச்சைகள், உள்மருந்துகள் மட்டும் கிடையாது, வெளிப்பக்க சிகிச்சைகளும் சேர்த்து கொடுத்து நிரந்தரமாகவே அந்த முடக்குவாதத்தை 10 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே அது சரி பண்ணியிருக்கோம். 2 மந்த்ஸுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ எடுத்துருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எல்லாமே அவங்களுமே எடுத்து பார்த்துருக்காங்க. எந்த விதமான ஆர்ஏ ஃபேக்டரோ ஏஎஸ்ஓ டைட்ரோ இல்லை சிஆர்பி ESR இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ரைஸாக இருந்தது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து இது எல்லாமே குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆர்ஏ ஃபேக்டர்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவில் இருந்தது, எல்லாமே நெகட்டிவ்க்கு வந்திருக்கு. இப்போயுமே 10 வருஷம் ஆகியும் அவங்க முடக்குவாதம் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்களோட ஏஜும் கம்மி, அதே மாதிரி சிம்டம்ஸுமே உங்களுக்கு கொஞ்ச நாளாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. நேரில் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. முறையான சிகிச்சை கொடுக்கும்போது கண்டிப்பாக முடக்குவாதம் 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். வாழ்நாள் ஃபுல்லாக இதுக்கு நீங்கள் நம்ம சித்த மருந்துகளுமே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. 2 மாதத்திலே மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சை எடுத்து நிரந்தரமாகவே இதை குணப்படுத்திடலாம். நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம்மா, என் பேரு விஜயாம்மா, சிவகாசில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காகதாம்மா. என்ன வயதுமா? எனக்கு 32. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. எனக்கு 32 வயசு ஆகுதுமா. ஒரு 1.5 வருஷமாவே வயிறு வலி அதிகமா இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல வலி அதிகமா இருக்கு, வயிறு வலி, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணமா, அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கர்ப்பப்பையை சுத்தி சின்ன சின்ன கட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரிம்மா, எப்போ எடுத்தீங்க? என்னங்கம்மா லாஸ்டா எப்போ ஸ்கேன் எடுத்தீங்க? அது ஆயிடுச்சுமா, 1.5 மாசம் ஆகுதுங்கம்மா. சரிம்மா, என்ன சைஸ்ல ஒண்ணு எடுத்தேன், அப்பயும் மருந்து சாப்பிட்டுமே எனக்கு குறையில. இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தாலுமே எனக்கு அப்படியே தான் இருக்குமா. சரிம்மா, என்ன சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களாம்மா கட்டிகள்? சைஸ் சொல்லலைங்கம்மா, சின்ன சின்னதா கர்ப்பப்பையை சுத்தி நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பயப்பட வேண்டாமா. சின்ன சின்னதாக இருக்கிறது, சின்னதாக ஒரு மிளகு சைஸில், கடுகு சைஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடியது கூட ஃபைப்ராய்ட்ஸில் தான் வந்து போடுவாங்க. அதாவது மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிரந்தரமாக நம்ம மூலிகை மருந்துகளே சரி பண்ணிக்கலாமா. உங்களுக்கு கலர்ச்சி காய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த கலர்ச்சி காயை வீட்டிலேயே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் நைட்டு பாலில் கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கலர்ச்சி காய் சூரணமாகவே நீங்கள் வாங்கி காலையில் நைட்டு 2 நேரம் வந்து ஒரு கிராம் அளவுக்கு பால்லையோ இல்லை தேன்லையோ கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸை வந்து பெருசு பண்ணிகிட்டே வரும். இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா நம்மளுடைய கர்ப்பப்பையிலே வந்து இருக்கக்கூடிய இடங்கள், ஃபைப்ராய்டு இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் வந்து சைஸஸ் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி அது வளரக்கூடிய தன்மையுமே வந்து வேரி ஆகும். கண்டிப்பாக இதற்கு இந்த சூர்ணம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மாற்றம் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் ஃபைப்ராய்டு வந்து 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டெலாம் கூட மூலிகை மருத்துவத்திலே கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிகள், மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் சின்ன சின்னதாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதையுமே நம்ம 2 மாதம் 3 மாத சிகிச்சையிலே அதை கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். 3 மாதத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் எதுவும் இல்லை, எந்த விதமான சிஸ்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நார்மலான USG ஸ்கேன் பார்க்க முடியும். அந்தளவுக்கு நம்ம மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமாக இதை கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், நான் திருப்பூர்லேருந்து முருகன் பேசுகிறேன். அம்மாவுக்கு வந்து முடக்குவாதம் ப்ராப்ளம் 3-4 வருஷமா இருக்கு மேம். அதான் அவங்களுக்கு வலி தொந்தரவுலாம் இருக்கிறதா கேட்கலாம். பேசலாம் சார், தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கள், என்ன தொந்தரவு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்து முடக்குவாதம் 60 வயசு ஆகுது மேம். அவங்களுக்கு ஒரு 4 வருஷமா போல முடக்குவாதம் ப்ராப்ளம் இருக்கு. வலி தொந்தரவு அதிகமா இருக்கு, கால்லலாம் மூட்டு வலிலாம். இப்போ டேப்லெட் எதுவும் போட்டுட்டு இருக்காங்களா?
டேப்லெட் போடும்போது கொஞ்சம் கேக்குது மேடம், அதுக்கப்புறம் தொந்தரவு அதிகமா இருக்கு, வீக்கமா இருக்கு அந்த மாதிரி. சரி, ஓகே. முடக்குவாதத்துக்கு நீங்கள் டேப்லெட்லாம் போட வேண்டாம். ஏன்னா 4 வருஷமாக முடக்குவாதமோட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகளில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். டிஃபார்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாள்பட்ட முடக்குவாதம் இருக்குது உங்களுக்கு, 4-5 வருஷத்துக்கு மேலே முடக்குவாதம் இருக்குது, எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கல, வெறும் பெயின் கில்லர் மட்டுமே எடுத்துக்கிறாங்க, ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் நிறைய மாற்றம் வர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த கை விரல் எலும்பு, கால் விரல் எலும்புலலாம் பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். அது ஒரு சிவியரான ஸ்டேஜில் அவங்களுக்கு ஆரிய ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாகும். 300-400க்கு மேலே கூட சில பேருக்கு ஆரிய ஃபேக்டர் பார்க்கும்போது வந்து தெரிய வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவங்களுக்கு கை விரல்லாம் மடங்கி போகிறது, கையில் வந்து அந்த ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அன்னப்பறவையோட கழுத்து மாதிரி கையை வந்து மடங்க ஆரம்பிச்சிடும். கையை அவங்களால நேராக நீட்ட முடியாது. மடங்கின கை மடங்கின மாதிரியே தான் இருக்கும். எந்த விதமான பொருளையும் பிடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, கையில் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு மாறிடும். அதே மாதிரி தான் கால் விரலுமே, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு சைடில் வந்து கோண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ரொம்ப சிவியரான டிஃபார்மிட்டிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னா வெளிப்பக்க சிகிச்சைகளோடு சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். பெயின் கில்லர்ஸோ ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸோ இதுக்கு வந்து கை கொடுக்காது. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இந்த மாதிரி முடக்குவாதத்தில் டிஃபார்மிட்டிஸோடு வந்திருக்காங்க. டிஃபார்மிட்டிஸ் இல்லாமல் வருஷக்கணக்காக ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் போட்டுட்டும் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம முதல்ல ஃபுல் பாடிக்குமே ட்ரையாக பொடி கிளி சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். அதாவது ஆயிலே இல்லாமல் முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரை பொடி கிளி மசாஜ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு பெயின், அந்த ஸ்வெல்லிங் இது எல்லாத்தையுமே 2 நாள் 3 நாளில் நல்லா குறைய வச்சுருவோம். இந்த மாதிரி சிகிச்சை தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் எடுத்துக்கும் போது அவங்களால நல்லா நடக்க முடியும். கை வரலாம் ஸ்டிஃபாக இருக்கிறது, காலையில் எழுந்தோன்னே இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இது எல்லாமே 1 வீக்கில் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். 10 days 15 days ட்ரீட்மெண்ட்ஸுக்கு ஆஃப்டர் நீங்கள் அந்த ஆரிய ஃபேக்டர்லாம் எடுக்கும்போது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முழுமையான ஒரு தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. திருப்பூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. அங்கேயுமே வெளிப்பக்க சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய வசதியுமே இருக்குது. நீங்கள் நேரில் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு முறையான சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக முடக்குவாதம் 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? என் பேர் தினேஷ், நான் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் இருக்கேன். உங்கள் வயது என்ன சார்? 32 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. ஓகே சார் வணக்கம். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? மேம், எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வீடு ஃப்ளோர் கிளீன் பண்ணியிருந்தாங்க மேம். அப்ப ஈரத்துல வந்து வலிக்கு விழுந்துட்டேன். அப்ப என்ன ஆச்சுன்னா பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. சரி, பெயின் கில்லர் எல்லாம் வாங்கி போடுவேன். அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இப்ப என்னன்னா ரொம்ப புண்ணிய முடியல, நிபுண முடியல. சரி, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தா L4 L5 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, டிஸ்க் பல்ஜ் சொல்றாங்க மேடம். அங்க கொடுக்க மாத்திரம் எனக்கு சரியாக மாட்டுது. ஓகே, டிஸ்க் பல்ஜை பொறுத்த வரைக்கும் மாத்திரை மருந்துகள்னால அது வந்து சரி பண்ண முடியாது. வெளிப்பக்க சிகிச்சை எடுத்து தான் அந்த ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணி விடும்போது தான் உங்களுக்கு வந்து சரியாகும். ஏன்னா உங்களுக்கு ஏஜும் அதிகம் கிடையாது. கீழே விழுந்ததுனால வரக்கூடிய கம்ப்ரெஷன், அந்த டிஸ்க் வந்து கம்ப்ரெஷன் ஆகி அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து வந்திருக்கு. டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது மைல்டாக ஒரு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கை கொஞ்சம் பிதுங்கி வெளியில் வந்திருக்கு. ரொம்ப சிவியரான கண்டிஷனில் ஃபுல்லாகவே கூட வெளியில் வரும். டிஸ்க் ஹெர்னியேஷன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக அந்த டிஸ்கே வந்து வெளியில் வரக்கூடிய கண்டிஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு இப்போது மைல்டாக தான் இருக்குது. பெயினுமே இப்போ போக போக அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள்னால ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, இல்லை பைக் ட்ராவல் அதிகம் பண்ணுறீங்க, இல்லை ட்ராவலே ரொம்ப நேரம் பண்ணுறீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்ருக்கீங்கன்ற கண்டிஷனில் பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். ஏன்னா டிஸ்க் பல்ஜோட காமனாகவே நமக்கு ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் பெயின் வந்து அதிகமாகும். சில பேருக்கு வலி வந்து கால் வரைக்கும் கூட பரவலாம். ரொம்ப சிவியரான கண்டிஷனில் சயாட்டிக்கா மாதிரி கூட சேர்ந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுக்கு இடுப்பில் மட்டும்தான் பெயின் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு வெளிப்பக்க சிகிச்சையில் மட்டுமே சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு உள் மருந்துகளே இல்லாமல் வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சைகளில் மட்டுமே டிஸ்க் பல்ஜ் வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா அந்த ஆனுலர் க்ளோஷர் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகாமல் மறுபடியும் அந்த டிஸ்க் பல்ஜ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சைகள் பண்ணி நிரந்தரமாகவே அதை வந்து க்யூர் பண்ணிவிடுவோம். நேரில் வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. டி நகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. இது தவிர அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதியும் இருக்குது. நேரில் வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாள்லேயே டிஸ்க் பல்ஜ் நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மூட்டு வலி அப்படின்னும் போது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது டாக்டர் சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருப்பாங்க. இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டா டாக்டர்? கண்டிப்பாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம அதை கண்டுபிடிச்சி முறையான மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போகணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து பெயின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதே தெரியாது. பெயின் ரொம்ப மைல்டாக தான் இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப நாள் வந்து அதுக்கு பெயின் கில்லர் போடுவாங்க, மேலே ஏதாவது ஆயின்மெண்ட் அது மாதிரி ஏதாவது வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் வெளிப்பக்கமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெயின் அதிலே குறைய ஆரம்பிக்கும். அதிலே வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேய்மானம் அப்படின்றது ரொம்ப சிவியராக ஆரம்பிக்கும். அதாவது பெட்டல்லார் டெண்டனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்டல்லார் போன் அப்படின்றது முழங்கால் சில்லு எலும்பில் வெளிப்பக்கமாக நமக்கு தேய்மானம் வந்து அந்த ஜவ்வுகளில் தேய்மானம் அப்படின்றது வந்து இருக்கும். இது ரொம்ப சிவியராகிட்டே போகும்போது அவங்களுக்கு ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும். முட்டியே வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும். எப்படி நமக்கு காலை வந்து நல்லா மடக்கி நீட்ட முடியுதோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்ததுனால அவங்களுக்கு கால் ஒரு அளவுக்கு மேலே மடக்க முடியாது. ஓரளவுக்கு கூட கிடையாது, சுத்தமாகவே சில பேருக்கு மடக்க முடியாது. கால் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு நடப்பாங்க. மாடிப்படிலாம் ஏறும்போது அவங்களுக்கு சுத்தமாக ஏற முடியாது. ஏன்னா கால் மடக்கும் போது தான் ஏற முடியும். ஸ்டிஃபாக இருக்கும்போது அந்த பெட்டல்லார் டெண்டனைட்டிஸ் இருக்கும்போது அவங்களால கால் மடக்கி ஏறவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வேறு வழியே இல்லாமல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த கிரிப்பிட்டேஷன் சவுண்ட்ஸ் இருக்குது, மைல்டாக ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, உள்ள நீர் கோர்த்து இருக்குது. சில பேருக்கு வந்து அழுத்தும் போது அந்த பிட்டிங் எடிமான்னு சொல்லுவோம், அழுத்தும் போது ஒரு குழி விழுற மாதிரி ஒரு நீர் தேக்கம் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம்லேயே நம்ம முறையாக சிகிச்சை எடுத்துட்டோம், அந்த நீரை வந்து வெளியேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அதற்கு முன்னாடியே அதை மூலிகை மருத்துவமாக இருந்தாலும் சரி, வெளிப்பக்க சிகிச்சையாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமாகவே அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பூஜா பேசுகிறேன் மேடம், விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் பாட்டிக்காக பேசுகிறேன் மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 68 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்க பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே மூச்சு திணறலா இருக்கு. அங்கே ரொம்ப இறக்கிது. அவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியல. ரொம்ப மூச்சு விட சிரமப்படுறாங்க. நைட்டு தூங்கும் போதெல்லாம் மூச்சு கனமாவே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. எவ்வளோ வருஷமாம்மா இருக்கு இந்த தொந்தரவு? இது பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா இருக்கு மேடம். ஓகே, பஃப் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா? ஆமா மேம், பஃப் எடுத்துக்கிறாங்க மேம். ஓகேம்மா. ஏன்னா பஃப் எடுத்துக்கிறது இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை சரி பண்ண முடியாது. பஃப் எடுத்துக்கும் போது வந்து அந்த மூச்சு ஃப்ரீயாக போகும், மூச்சுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் விரிவடையும். ஏன்னா வீசிங் ஆஸ்துமா இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவங்களுக்கு அந்த பிராங்கியோலஸ் இது மாதிரி சொல்லுவோம். அதாவது மூச்சுக்குழல்கள் லங்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய, காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த குழல்கள் எல்லாமே ரொம்ப ஒரு சுருங்கின அமைப்பில் தான் வந்து இருக்கும். அதை விரிவடைகிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த பஃபோ இன்ஹேலரோ வந்து பண்ணுது. அதை எடுத்துக்கும் போது கொஞ்சம் விரிவடையும். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு. மறுபடியும் அந்த சுருக்கம்ன்றது அந்த புகை உள்ளே போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா ஒரு 1 hourலேயே மறுபடியும் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். இதை நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியாது. பஃப்னாலேயோ இன்ஹேலர்னாலேயோ லைஃப் லாங் வந்து அதோடைய டைமிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுமே தவிர கம்ப்ளீட்டாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணவே முடியாது. இப்போது 2 டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்தில் 10 டைம் 15 டைம் கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து வரலாம். அதனால் இந்த பஃப் இன்ஹேலர் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து இதற்குன்ட்டு மூலிகை சொட்டு மருந்து ஊற்றி நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். நாள்பட்ட பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கக்கூடிய கண்டிஷன், நாள்பட்ட சிஓபிடி கண்டிஷன், அதே மாதிரி மைல்டான வீசிங் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மூக்கில் வந்து ஊற்றக்கூடிய அந்த நசியம் சொல்லக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சை, இதோடு சேர்ந்து தூமபானம் சொல்லக்கூடிய ஒரு புகை சிகிச்சையுமே கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் பண்ணி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி அந்த கோலையெல்லாம் கரைச்சி வெளியில் வர்றதுக்கான சிகிச்சை தான் இது. இது பண்ணியே ஒரு 10 நாள் 1 வாரத்திலே நல்லாவே மூச்சு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வாயில் மூச்சு விடுறவங்க நைட்டில் வந்து மூச்சு சவுண்டே வந்து கொரட்டை சவுண்டு மாதிரி வரும். அவ்வளோ சிவியராக வந்து உள்ள சளியோட தேக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சிகிச்சை கொடுத்தே உங்களை நிரந்தரமாக சரி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அம்மாவை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. முறையான சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த வீசிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக இதை 2 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். இதோட சில உள் மருந்துகளும் எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். உள் மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரே மாதத்தில் கூட உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரமணி மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? கரூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? என் வயசு 35 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம்மா.
மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் கையில ஒரு சின்னதா பேட்ச் மாதிரி வந்தது மேம். அது ஒரு என்னவோ சாதாரணமா இருக்கும்னு விட்டுட்டேன். அது சொரியும் போது எனக்கு தெரியல, அரிப்பு இருந்தது, நல்லா சொரிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னா பரவ ஆரம்பிச்சிச்சு மேடம். சரி. ரவுண்ட் ரவுண்டா பேட்ச் ஆயிடுச்சு உடம்பு ஃபுல்லாவே. சரிம்மா. இப்போ நம்ம பிரைவேட் பார்ட்ல இருந்து அக்கல் கீழே, செஸ்ட் கீழே எல்லா இடத்துலயுமே பிளாக் பிளாக்கா ஒரு பேட்ச் மாதிரி ஆயிடுச்சு மேம். சரிம்மா. தோல் உதிர்வு இருக்கா? மீன் செதில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது மேம். செதில் மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது. சரி. அதுல இருந்து ஒரு ஸ்மெல்லும் வருது மேம். ஒரு மாதிரி. எவ்வளவு நாளா இருக்குமா? அது ஒரு 6 மாசமாவே இருக்கு மேம் எனக்கு. சரிம்மா. இந்த ரவுண்ட் ஷேப் பேட்சஸ் நீங்களே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மீன் செதில் மாதிரி தோல் உதிர்வு இருக்கிறது, அந்த ஷைனிங்கான பேட்சஸ், இது எல்லாமே சோரியாசிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் வரலாம். ஏன்னா சோரியாசிஸ் அப்படின்றது முதல்ல மைல்டாக தான் ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்கும். சில பேருக்கு தலையில் ஆரம்பிக்கலாம், சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் மடக்கக்கூடிய ஜாயின்ஸில் தான் முதல்ல ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்பு ஃபுல்லாகவே சின்ன சின்ன காயின் ஷேப்லேருந்து பெரிய பெரிய ரவுண்ட் ஷேப் வரைக்கும் லீஷன்ஸாக உடம்பு ஃபுல்லாக வந்து மாறலாம். அதற்கு இதை வந்து சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய மூலிகை ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். அதாவது ஃபுல் பாடி தாரா அப்படின்னு சொல்லுவோம். மூலிகை பொருட்கள் வச்சு, மூலிகை வேர்கள், மூலிகை மருந்துகள் வச்சு கஷாயம் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி மூலிகை சிகிச்சை கொடுத்து இதோடு சேர்ந்து எஃப்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை, மூலிகை ஆயில் ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிகிச்சை வந்து ஆவி குளியல் சிகிச்சை கொடுக்கும்போது அந்த பேச்சஸில் இருக்கக்கூடிய ஷைனிங், அந்த தோல் வந்து மீன் செதில் மாதிரி ஷைனிங்காக உதிருது பார்த்திங்களா, அது எல்லாம் ஒரு வாரத்துலேயே நல்லா கண்ட்ரோல் ஆகி ஷைனிங் எல்லாம் நல்லா மாற ஆரம்பித்து ஸ்கின் கலர் நார்மல் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். 2 மாதம் முழுமையாக சிகிச்சை எடுத்துக்கும் போது நிரந்தரமாக அந்த சோரியாசிஸ் நோயை சரி பண்ண முடியும். உங்களோட வயது அதிகமாக இருந்தவங்களுக்கு, 20 வருஷத்துக்கு மேலே சோரியாசிஸ் இருந்தவங்களுக்கு, உடம்பு ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு, ஒரு இடம் கூட நார்மல் ஸ்கின்னே தெரியாது, அவ்வளோ சிவியரான சோரியாட்டிக் லீஷன்ஸ் இருந்தவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து இதோட சில உள்மருந்துகளும் கொடுத்து கம்ப்ளீட்டாக 3 மாதத்தில் நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கும் சரி பண்ணிக்கலாம். ரவுண்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. 2 மாதத்துலேயே இது நிரந்தரமாக சரி பண்ணிடலாமா? நேரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பாக நம்ம சில உள்மருந்துகள் கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு ஆயிலுமே கொடுக்குறோம், குளியல் பவுடர், ஆயில். இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 3 மாதத்துலேயே ஸ்கின் கலர் ஃபுல்லாக மாறி நார்மலாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு மாறிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த மூட்டு வீக்கம் குறையறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். மூட்டு வீக்கம் அப்படின்றது வந்து உள்ள நீர் கோர்த்துக்கிறதுனால இருக்கலாம். சில பேருக்கு வந்து தேய்மானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஜவ்வு விலகல்னாலையும் மூட்டு வீக்கம் வரலாம். உள்ள நிறைய நீர் கோர்த்துருக்கிறதுனாலையும் வீக்கம் வந்து வரலாம். நிறைய நீர் கோர்த்துருக்கு, முட்டியை சுற்றி வந்து வீக்கம் இருக்குது. சில பேருக்கு அடி முட்டியில், அதாவது கீழ் முட்டி பின் சைடில் மட்டும் வீக்கம் இருக்கும். அந்த மாதிரி வீக்கம் இருக்கவங்களுக்கு அந்த வீக்கத்தை சரி பண்ணுறதுக்கு வெளிப்பக்கமாக சில பற்றுகள் வந்து போடலாம். ஃபுல்லாக முட்டி ஃபுல்லாகவே சில பேருக்கு வந்து வீக்கம் இருக்கும். முட்டியே கால் எது முட்டி எதுன்ற தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகி ஃபுல்லாக வீக்கமாக இருக்கும். அவ்வளோ சிவியர் வீக்கம் இருக்கவங்களுக்கு வெளிப்பக்கமாக வந்து சுக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த சுக்கு வந்து நல்லா தண்ணியில் உரசி ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து குழச்சிட்டு அதோடு வந்து கஸ்தூரி மஞ்சளோட பவுடர் ஒரு துளி அளவுக்கு அதில் சேர்த்துட்டு புளி இருக்குது பார்த்திங்களா, அந்த புளி வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணி வந்து திக்கான பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த சுக்கு, கஸ்தூரி மஞ்சள் இது இருக்கக்கூடிய அந்த பவுடரில் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காக வந்து குழச்சிட்டு முட்டியை சுற்றி வந்து நல்லா 10 மாதிரி போட்டுக்கலாம். மேலே நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி வந்து எருக்க இலைகளோட பழுப்பு இருக்கும்ல, அந்த பழுப்பு இலைகளை மைல்டாக ஹீட் பண்ணி முட்டியை சுற்றி வச்சு ஒரு கட்டு மாதிரி வெளியில் ஃபுல்லாக கட்டி வச்சிடலாம். ஒரு 4 hours அந்த கட்டு வச்சுருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு நைட்டு வச்சுருந்துட்டு காலையில் கூட கழட்டலாம். இல்லை பகலில் கூட இதை வந்து உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக அந்த கட்டு மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒரு 4 hours ஸ்வெல்லிங் நல்லா குறையிறது நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த புளி தண்ணி அப்படின்னு சொல்லுவோம், அந்த புளி கரைச்ச தண்ணி அதோடு சேர்ந்து சுக்கு, இது ரெண்டுக்குமே உள்ளே இருக்கக்கூடிய நீரை ஃபுல்லாக வற்ற வைக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆக்ஷனுமே இந்த சுக்கு பற்றில் வந்து இருக்குது. இது ரெகுலராக ஒரு வாரத்துக்கு 3 நாள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கவங்க டெய்லியும் கூட அதை ஃபாலோ பண்ணலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாண்டியன். எந்த ஊர்லேருந்து சார்? இங்கே திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக இருக்காங்க. உங்கள் வயது என்ன சார்? 38ங்க. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார், கேளுங்க. சார் வணக்கம். டாக்டர் இடுப்பு வலிக்குதுங்க டாக்டர். சரிங்க. அடி முதுகில் வலி இருக்கா? எந்த இடத்துல வலி இருக்கு? அடியில் தாங்க வலி இருக்குங்க. சரிங்க. காலில் வலி பரவுதுங்களா? தொடை வரைக்கும் அப்படியே நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குறீங்களா ஒர்க்கு? ஆமாங்க, நான் டைலராக இருக்கேன்.
சரி, ஓகே. கீழே எதுவும் விழுந்தீங்களா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். சரி, ஓகே. எவ்வளோ நாளாக இருக்குங்க வலி? இப்போ இது ஒரு 2-3 மாசமா இருக்குங்க மேம். சரி, ஓகே. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கறதுனால கூட அந்த நரம்புகள் எல்லாமே அழுத்தப்படலாம். டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே வந்து வராது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்க, அதே மாதிரி ட்ராவல் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்லேயே உட்காந்து பண்ணுறவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வந்து வரலாம். டிஸ்க் பல்ஜ் மட்டும் இருக்கிறது வந்து வலி அந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்கும். உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷனும் இருக்கிறதுனால தான் தொடை வரைக்கும் உங்களுக்கு வலி பரவுற மாதிரி இருக்குது. தொடையில் இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்கிறது காரணம் அதுதான். ஏன்னா நரம்புகள் எல்லாம் அழுத்தப்படுறதுனால நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் தொடை வரைக்கும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ முறையாக அதற்கு சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். வெளிப்பக்க சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். டிஸ்க் பல்ஜை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி சயாட்டிக்கா ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு ரெஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். கால் பாதம் வரைக்கும் மூலிகை ஆயில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவோம். அதாவது காலில் ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் நரம்பு எல்லாமே ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி, ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி, கால் மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரெஃப்ளெக்ஸாலஜின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சயாட்டிக்கா ப்ராப்ளமே சேர்த்து வந்து நம்ம சரி பண்ணுறோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த இடுப்பு வலி அப்படின்றது ஒரு வாரத்துலேயே முழுமையாக குணமாயிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ இந்த மூட்டு வலிக்கு வந்து வெளிப்புற சிகிச்சைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா வெளிப்பக்க ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம், பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். மூட்டு வலிக்குன்னு கிடையாது, எல்லா விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நம்ம வந்து பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுக்குறோம். மூட்டு எலும்பு தேய்மானத்துக்குன்னு சிறப்பாக வந்து ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்கும் வந்து ஆவிக்குளியல் சிகிச்சை கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி கிளி மசாஜ் இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் கொடுத்து உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த அந்த நச்சு நீரை முழுமையாக வெளியேற்றுறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயில் வந்து ஹீட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சு நீர் எல்லாமே வந்து ஆவியாக வெளியில் போக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள்லேயே அந்த மூட்டு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஜாயின்ட் ஸ்பேஸுமே நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மருந்துகளே இல்லாமல் வெளிப்பக்க சிகிச்சைகளில் மட்டுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து நிரந்தரமாக சரி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி உள் மருந்துகளுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்ற மூலிகை மருந்துகளால் வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. அதே மாதிரி மருந்து பரிசோதனை ஆய்வகத்தில் பரிசோதனை பண்ண மருந்துகள், தரமான மூலிகை மருந்துகள் அப்படின்னு பரிசோதனை பண்ண மருந்துகளில் தான் நம்ம முறையான சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்தியா ஃபுல்லாகவே சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருந்துகளை வந்து செக் பண்ணுறதுக்கான மூலிகை மருந்து ஆய்வுக்கூடங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருந்து ஆய்வுக்கூடங்களோட அட்ரஸ், நேம் இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். http://quality_standards/list of ayurveda siddha unani.pdf இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லேபரேட்டரிஸோட நேம் அண்ட் அட்ரஸ் இதை வந்து நம்ம போயிட்டு செக் பண்ணி நம்ம மெடிசன்ஸை வந்து குவாலிட்டியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாடு இல்லாமல் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது டாக்டர்? நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலோட பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 36 கிளைகள் இருக்குது. இது தவிர வந்து ஆந்திராவில் பார்த்திங்கன்னா 19 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் 14 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா 17 கிளைகள் இருக்குது. கர்நாடகாவில் 15 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகளில் 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் எல்லாருமே மூலிகை சிகிச்சைகள் சிறப்பாக தரமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் லைவில் எங்கள் கூட இணைந்து மூட்டு வலிக்கான காரணங்கள், அதற்கு மூலிகை மருந்துகள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசுனீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.